நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு அலைடு சப்ஜெக்டாவோ அல்லது மெயின் சப்ஜெக்டாவோ இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கூடவே ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய நியூமரிக்கல் சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஒரு மெத்தடில் 4 டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட நோட்டு பேனாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே சயின்டிஃபிக் கால்குலேட்டரும் எடுத்து வச்சுக்கோங்க. வெறுமனே வீடியோவை பார்த்துக்கிட்டே எழுதிக்கிட்டே வாங்க. சொல்லக்கூடிய கால்குலேஷன்ஸை உங்களுடைய கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணி கிடைக்கிற நம்பரை வெரிஃபை பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். given that dy by dx equal to xy plus y square, y of 0 equal to 1, find y of 0.1 by Taylor series method, find y of 0.2 by modified Euler's method, find y of 0.3 by fourth order Runge-Kutta method, find y of 0.4 by Adams-Weisforth method. இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு நாம் இந்த 4 மெத்தடையும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எழுதியிருக்கிறேன். y dash equal to xy plus y square, கூடவே இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க y of 0 equal to 1. இதில் அந்த இனிஷியல் கண்டிஷன் எழுதியிருக்கேன் y of 0 equal to 1. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y of 0.1, y of 0.2, y of 0.3, y of 0.4 இந்த 4 வேல்யூவும் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இனிஷியல் கண்டிஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 0வை x0 அப்படின்னும் இந்த 1ஐ y0 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். அதன் பிறகு மற்ற வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். 0.1ஐ x1 அப்படின்னும் 0.2ஐ x2 அப்படின்னும் 0.3ஐ x3 அப்படின்னும் 0.4ஐ x4 அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக y1, y2, y3, y4 இந்த 4 வேல்யூஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, முதல்ல y of 0.1 அதாவது y1னுடைய வேல்யூவை டெய்லர் சீரிஸ் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு டெய்லர் சீரிஸ் மெத்தடுக்கான ஜென்ரல் ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். y suffix n plus 1 equal to y suffix n plus h by 1 factorial y suffix n dash plus h square by 2 factorial y suffix n double dash plus h cube by 3 factorial y suffix n triple dash plus and so on. Taylor series ஃபார்முலாவில் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தாலும் இந்த தேர்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன் வரைக்கும் மட்டுமே நமக்கு போதும். இதுவே நமக்கு 4 டெசிமல் பிளேஸ் அக்யூரசிக்கு ஆன்சர் கொடுக்கும். நம்ம ஆக்சுவலாக y1னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக nக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா இந்த மாதிரி கிடைக்கிது. அதாவது y1 equal to y0 plus h by 1 factorial y0 dash plus h square by 2 factorial y0 double dash plus h cube by 3 factorial y0 triple dash. சரி, இதில் நமக்கு என்னவெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y0 ஏற்கனவே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க. y0 dash, y0 double dash, y0 triple dash வேணும். அதே மாதிரி ஹச்சினோட வேல்யூ என்ன அப்படின்னு வேணும். ஹச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 மைனஸ் x0. நமக்கு x1னோட வேல்யூ 0.1, x0னோட வேல்யூ 0. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஹச்சினோட வேல்யூ 0.1 அப்படின்னு கிடைக்குது. y டேஷ் அப்படிங்கிறது ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தது. இதில்
நம்ம அடுத்ததாக என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நாம் ப்ராடக்ட் ரூலுக்கான ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். யூவி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூ டேஷ் வி ப்ளஸ் யூவி டேஷ், அப்படி இல்லைன்னா யூ வி டேஷ் ப்ளஸ் யூ டேஷ் வி. சரி, இந்த ஃபார்முலாவாக தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒய் டபுள் டேஷ், அதாவது இது இங்கே ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள் 1, ஒய்யை அப்படியே வச்சிங்க, ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சிங்க, ஒய்யை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா ஒய் டேஷ், ப்ளஸ் இந்த ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள் 2y, அந்த ஒய்யை மறுபடியும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள் ஒய் டேஷ். ஏன் அப்படின்னா இங்கே ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்ததாக ஒய் ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள் ஒய் டேஷ். இந்த இடத்துல ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள் 1, ஒய் டேஷ் அப்படியே வச்சிங்க, எக்ஸை அப்படியே வச்சிங்க, ஒய் டேஷை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா ஒய் டபுள் டேஷ், ப்ளஸ் இந்த 2 அப்படியே இருக்கட்டும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துலையும் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். முதல்ல இருக்கக்கூடிய ஒய்யை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள் ஒய் டேஷ், அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒய் டேஷை அப்படியே வச்சுக்கிங்க, ப்ளஸ் இப்போ இந்த ஒய்யை அப்படியே வச்சுக்கிங்க, இந்த ஒய் டேஷை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள் ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு வந்திருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். அதாவது இந்த 2 டேர்மையும் கம்பைன் பண்ணி 2 டைம் ஒய் டேஷ் அப்படின்னு எழுதிங்க. இந்த எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் அப்படியே இருக்கட்டும். இந்த 2 உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி எழுதுனீங்கன்னா 2y டேஷ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இந்த இடத்துல 2y டபுள் டேஷ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரி, அடுத்ததாக அதே ஒய் டேஷ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் நாட் டேஷ் அப்படின்னு எழுதுகிறோம். அப்போது இந்த xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்ன ஆகுதுன்னா எக்ஸ் நாட் ஒய் நாட் ப்ளஸ் ஒய் நாட் ஸ்கொயர் அப்படின்னு ஆகுது. இதில் நமக்கு எக்ஸ் நாட்னோட வேல்யூ தெரியும் 0, ஒய் நாட்னோட வேல்யூ தெரியும், அதனோட வேல்யூ 1. அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. ஒய் நாட் டேஷனோட வேல்யூ 1. இந்த ரிசல்ட்டை நம்ம அடுத்தடுத்து நம்ம பயன்படுத்துவோம். அடுத்ததாக ஒய் டபுள் டேஷ், இதுவுமே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதிலிருந்து ஒய் நாட் டபுள் டேஷ் என்ன அப்படின்னு எழுதியிருக்கோம். ஒய் நாட் ப்ளஸ் எக்ஸ் நாட் ஒய் நாட் டேஷ் ப்ளஸ் 2y நாட் ஒய் நாட் டேஷ். இதில் ஒய் நாட்டுக்கு பதிலாக 1, எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக 0, ஒய் நாட் டேஷுக்கு பதிலாக இங்கேருந்து 1 அப்படிங்கிற நம்பரை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க. இந்த டேர்ம் 2, இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 அப்படின்னு கிடச்சிருதா. அடுத்ததாக ஒய் ட்ரிபிள் டேஷ் எழுதியிருக்கிறோம். இதிலிருந்து ஒய் நாட் ட்ரிபிள் டேஷ் எழுதியிருக்கிறோம். எகெயின் இங்கே எக்ஸ் நாட் ஒய் நாட் டேஷ் ஒய் நாட் டபுள் டேஷ் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அது எல்லாத்தையும் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 10 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஒய் நாட் டேஷ் ஒய் நாட் டபுள் டேஷ் ஒய் நாட் ட்ரிபிள் டேஷ் இந்த 3 வேல்யூஸையும் கொண்டு வந்து டெய்லர் சீரிஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y of 0.1 equal to 1, y1 equal to y naught plus h by 1 factorial y naught dash plus h square by 2 factorial y naught double dash plus h cube by 3 factorial y naught triple dash. இதில் நாம் கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி இருக்கிறோம். ஹச்சுக்கு பதிலாக 0.1, ஒய் நாட் டேஷ்க்கு பதிலாக 1, ஒய் நாட் டபுள் டேஷ்க்கு பதிலாக 3, ஒய் நாட் ட்ரிபிள் டேஷ்க்கு பதிலாக 10. அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மாக சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணால் அதே நம்பர் தான் வந்துடும். இந்த ஃபஸ்ட் டேர்ம் 1 அப்படியே இருக்கட்டும். இங்கே 0.1 ஸ்கொயர் பண்ணி அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்க. அதன் பிறகு 2 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணுங்கள். 2 ஃபேக்டோரியல்ங்கிறது 2 தான். அப்போ 2ஆலே இங்கே டிவைட் பண்ணி எழுதுனீங்கன்னா
0.015 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடம் வரும்போது 0.1 க்யூப் பண்ணுங்கள், அப்புறம் அதை 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். கிடைக்கக்கூடிய நம்பரை 3 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணணும், அதாவது 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா 0.0017 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணிங்க, நமக்கு y1 வேல்யூ 1.1167 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி, அடுத்ததாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y of 0.2, அதாவது y2 by modified Euler's method. modified Euler's methodக்கான மோர் ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு எழுதியிருக்கோம். பட் ஆய்லர் மெத்தடுக்கான ஃபார்முலா என்ன எழுதலாம்? y suffix n plus 1 which is equal to y suffix n plus h function of xn, yn அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இந்த ஃபார்முலாவில் தான் என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த xn அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக xn plus h/2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். இந்த yn அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக yn plus h/2 into function of xn, yn அப்படின்னு டைப் பண்ணியிருப்போம். நாம் y2 கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக இதில் n-க்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள். y2 equal to y1 plus h function of x1 plus h/2, y1 plus h/2 into function of x1, y1. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த x1 plus h/2 வேல்யூவும் y1 plus h/2 into function of x1, y1 இருக்கு இல்லையா, அதனோட வேல்யூவும் தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு ஃபர்தராக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிப்போம். இது கொடுத்துருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதில் இந்த xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம f of x, y அப்படின்னு எடுத்துக்கிறோம். x1 ப்ளஸ் h/2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். x1 வேல்யூ 0.1, h வேல்யூ 0.1. அதை 2ஆல் வகுத்துட்டு அகெயின் 0.1 கூட ஆட் பண்ணிங்கன்னா 0.15 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதே மாதிரி y1 ப்ளஸ் h/2 இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் x1, y1 அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த f ஆஃப் x1, y1 அதுக்கு பதிலாக x1 ப்ளஸ் x1 y1 ப்ளஸ் y1 ஸ்கொயர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் எல்லா வேல்யூஸுமே நமக்கு தெரியும். அந்த வேல்யூஸை ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அதாவது y1க்கு பதிலாக 1.1167, இது டெய்லர் சீரிஸ் மெத்தடில் கண்டுபிடிச்ச வேல்யூ. x1க்கு பதிலாக 0.1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இங்கே xy அப்படிங்கிறதுனால 0.1 இன்ட்டு 1.1167 ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 1.1167 ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம். இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சிங்கிள் நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஒரு டேர்ம் எழுதிக்கலாம், இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறீங்க. அடுத்ததாக இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட இந்த 0.05 மல்டிபிள் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த 1.1167 கூட ஆட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனோட வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்கள், 1.1846 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவும் தான் கொண்டு போய் மாடிஃபைடு ஆய்லர் மெத்தடில் அப்ளை பண்ண போகிறோம். சரி, மாடிஃபைடு ஆய்லர் மெத்தடுக்கான ஃபார்முலா, அதில் y1க்கு பதிலாக 1.1167, hக்கு பதிலாக 0.1, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த x1 ப்ளஸ் h/2 y1 ப்ளஸ் h/2 இன்ட்டு f ஆஃப் x1, y1 வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 0.15, 1.1846. இப்போ இந்த f ஆஃப் 0.15, 1.1846 இருக்கு இல்லையா, அதை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதியிருக்கிறோம்.
அகைன் திரும்ப இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிப்போம், இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிப்போம். அதன் பிறகு இதை ஆட் பண்ணி இதை கொண்டு வந்து இந்த 0.1 கூட மல்டிபிள் பண்ணி அதன் பிறகு இந்த 1.1167 கூட ஆட் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2748 அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம y2னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக y3னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது y ஆஃப் 0.3 by 4th ஆர்டர் ருங்கேகுட்டா மெத்தடு. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y சஃபிக்ஸ் n + 1 = yn + டெல்டா ஒய். இங்கே டெல்டா ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பர்னுடைய ஆவரேஜ். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அந்த 6 நம்பரையும் ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். 1/6 K1 K2 K3 K4 இந்த 4. அதில் இந்த K2 2 டைம், அதே மாதிரி K3யும் 2 டைம். அப்போ மொத்தமாக 6 நம்பர், அந்த 6 நம்பரையும் ஆட் பண்ணி 6ஆல் வகுத்துருப்போம். சரி, இங்கே K1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா h இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் xn, yn. K2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த K1ல் இந்த x1 xn yn இருக்கிற இடத்த சின்னதாக மாடிஃபை பண்ணி எழுதுகிறோம். xn + h/2, yn + k1/2 அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி K2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. K1 K2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி எழுதிங்க. அடுத்ததாக K4, அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா h இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் xn + h, yn + k3. இதில் நமக்கு ஆக்சுவலாக என்ன வேணும், y3னோட வேல்யூ வேணும். அதுக்காக n-க்கு பதிலாக 2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளேவில் பார்க்குறீங்க. சரி, இப்போது நம்ம இதில் ஒவ்வொரு K1னோட வேல்யூவாக கண்டுபிடிப்போம். K1 = h இன்டு f ஆஃப் x2, y2. ஹச்சுக்கு பதிலாக 0.1, x2க்கு பதிலாக 0.2, y2க்கு பதிலாக 1.2748 அப்படிங்கிற நம்பரை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இதில் f ஆஃப் x, y அப்படிங்கிறது xy + y² அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்ததாக இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிப்போம். இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி எழுதிப்போம். அதன் பிறகு இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த 0.1 கூட மல்டிபிள் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு K1னோட வேல்யூ 0.1880 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி K2 என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். h ஃபங்க்ஷன் ஆஃப் x2 + h/2, y2 + k1/2. இதில் ஹச்சுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். x2க்கு பதிலாக 0.2 ப்ளஸ் h/2க்கு பதிலாக 0.1/2 எழுதியிருக்கோம். இந்த y2க்கு பதிலாக 1.2748 ப்ளஸ் k1க்கு பதிலாக நம்ம 0.1880 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிப்போம். அதே மாதிரி இதையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டு ஃபர்தராக நம்ம ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம். அதாவது இதை 2ஆல் வகுத்துருங்க. அதன் பிறகு இந்த 0.2 கூட ஆட் பண்ணிவிட்டு எழுதுனீங்கன்னா 0.25 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி இந்த 0.1880 இருக்குல்லையா, அதை 2ஆல் வகுத்துட்டு அப்புறமா கொண்டு வந்து இந்த 1.2748 கூட ஆட் பண்ணிங்க. நமக்கு 1.3688 அப்படின்னு கிடைக்கும். இப்போது ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா xy ப்ளஸ் y². அடுத்த டேர்மில் இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிங்க, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிங்க. அடுத்ததாக இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு 0.1 கூட மல்டிபிள் பண்ணிங்க. அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா K2னோட வேல்யூ 0.2216 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி K3னோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இதே ஃபார்முலாவில் எந்த இடம் மட்டும் சேஞ்ச் ஆகும், இந்த K1 இருந்த இடம் K2 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்போது ஜஸ்ட் நம்பர் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம்.
இது ஏற்கனவே நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம், அதே நம்பர் எழுதிக்கலாம். இந்த இடம் வேல்யூ மாறுது, அப்போ இந்த நம்பரை 2ஆல் வகுத்துட்டு திரும்ப இந்த இது கூட ஆட் பண்ணி எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள், 0.1 ஃபங்க்ஷன் ஆஃப் 0.25, 1.3856 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்கள். xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதிப்போம். அப்புறம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிப்போம். அடுத்ததாக இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதை 0.1ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. அப்படி எழுதினீங்கன்னா 0.2266 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக K4 கண்டுபிடிக்கணும். h இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் x2 ப்ளஸ் h, y2 ப்ளஸ் K3. அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிங்க. அப்படி ஆட் பண்ணி எழுதினீங்கன்னா K4 = 0.1 ஃபங்க்ஷன் ஆஃப் 0.3, 1.5014 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்கள். xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்த டேர்மில் இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிப்போம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிப்போம். அகெயின் திரும்ப இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த 0.1 கூட மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா K4 = 0.2705 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு K1, K2, K3, K4 இந்த 4 வேல்யூஸுமே கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச வேல்யூவை கொண்டு வந்து டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறோம். ஜஸ்ட் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். கால்குலேட்டரில் டைப் பண்ணும்போது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த 1/6 டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே என்ன இருக்கோ இது எல்லாத்தையும் டைப் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த டெல்டா ஒயினோட வேல்யூ என்ன அப்படின்னு கிடச்சிரும். இப்போது y3 அப்படிங்கிறது y2 ப்ளஸ் டெல்டா ஒய், அதில் y2னோட வேல்யூ டெல்டா ஒயினோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா y3 = 1.5006 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி, இப்போது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு டேபிளாக எழுதியிருக்கிறோம். y1, y2, y3. அடுத்ததாக நம்ம y4 கண்டுபிடிக்கணும். இந்த y4-ஐ ஆடம்ஸ் பேஷ்ஃபோர்த் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஆடம்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது மோர் ஜென்ரல் ஃபார்முலா, ப்ரிடிக்டர் ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். y(n + 1) ப்ரிடிக்டர் வேல்யூ = y(n) ப்ளஸ் h/24 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 55 yn dash minus 59 yn minus 1 dash plus 37 yn minus 2 dash minus 9 yn minus 3 dash. இதில் நமக்கு ஆக்சுவலாக என்ன வேணும், y4 வேணும் இல்லையா? அதனால் n-க்கு பதிலாக 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலாவையே ரீரைட் பண்ணி எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா y4 ப்ரிடிக்டர் வேல்யூ = y3 ப்ளஸ் h/24 ப்ராக்கெட்டுக்குள்ளே 55 y3 dash minus 59 y2 dash ப்ளஸ் 37 y1 dash minus 9 y0 dash அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த y3னோட வேல்யூ தெரியும், h-னோட வேல்யூ தெரியும். இந்த y0 dash நம்ம டெய்லர் சீரிஸ் மெத்தடில் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ இந்த y3 dash y2 dash y1 dash இதெல்லாம் நமக்கு வேணும். சரி, y டேஷ்க்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது ப்ராப்ளத்திலே கொடுத்துருந்தாங்க. இதிலிருந்து y0 dash எழுதுனீங்கன்னா x0 y0 ப்ளஸ் y0 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இதில் x0 y0 வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y0 டேஷனோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கிது. அதுவே y1 dash அப்படின்னா x1 y1 ப்ளஸ் y1 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. நம்ம y1 வேல்யூ டெய்லர் சீரிஸ் மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூவை கொண்டு வந்து பயன்படுத்துங்க. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி அப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு y1 டேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு கிடச்சிருக்கும். இதே மாதிரி y2 டேஷ் கண்டுபிடிங்க. x2க்கு பதிலாக 0.2, y2க்கு பதிலாக 1.2748 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.8801 அப்படின்னு கிடச்சிருக்கு. y3 டேஷ் இங்கே x3க்கு பதிலாக 0.3, y3க்கு பதிலாக 1.5006 பயன்படுத்தியிருக்கோம்.
அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2.7020 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி, இந்த 4 வேல்யூஸும் கொண்டு வந்து ஆடம்ஸ் ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். நம்ம என்ன வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதை ஒரே வரியில் கால்குலேட்டரில் டைப் பண்ணி எப்படி ஃபைனல் ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதாவது இந்த நம்பர் அப்படியே டைப் பண்ணிங்க, ப்ளஸ் இந்த 0.1/24 இருக்கு இல்லையா, அதை மொத்தத்தையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே டைப் பண்ணிங்க. மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த 55 மல்டிப்ளிகேஷன் 2.7020 மைனஸ் 59 மல்டிப்ளிகேஷன் 1.8801 ப்ளஸ் 37 மல்டிப்ளிகேஷன் 1.3587 மைனஸ் 9 into 1. இந்த 9 மட்டுமே போதும், இந்த 1 கூட டைப் பண்ண தேவையில்ல. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஈக்குவலை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். y4 ப்ரிடிக்டர் வேல்யூ ஈக்குவல் டு 1.8296. அடுத்ததாக கரெக்டர் ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். கரெக்டர் ஃபார்முலா y(n + 1c which is equal to y(n + h/24) ப்ராக்கெட்டுக்குள்ளே 9 y(n + 1) dash plus 19 yn dash minus 5 yn minus 1 dash plus y(n - 2) dash அப்படின்னு இருக்குது. நமக்கு ஆக்சுவலாக y4 தான் தேவை, அதனால் n-க்கு பதிலாக 3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி அதே ஃபார்முலாவை எழுதியிருக்கிறோம். இப்போ இதில் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த y4 டேஷ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற வேல்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதுக்காக y4 dash which is equal to x4 y4 plus y4 square. x4 வேல்யூ 0.4, y4 அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக்டர் ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நம்பரை தான் இங்கே பயன்படுத்தியிருக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணினீங்க அப்படின்னா 4.0793 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த கரெக்டர் ஃபார்முலாவுக்கு என்னவெல்லாம் வேணுமோ எல்லா நம்பரும் நம்மள்கிட்ட இருக்குது. அதை ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ கால்குலேட்டரில் நீங்கள் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இந்த நம்பரை டைப் பண்ணிங்க. ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த 0.1/24 டைப் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே வரிசையாக டைப் பண்ணுங்கள். கடைசியாக ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு y4 கரெக்டர் வேல்யூ என்ன அப்படின்னு கிடச்சிருக்கும். 1.8340 அப்படின்னு கிடைக்கிது. அவ்வளோதான். இந்த கொடுத்துருந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒரு வீடியோவிலே நீங்கள் 4 மெத்தடையும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் எழுதுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ.